உலகின் ஏழ்மையான நாடுகள் 200 பில்லியன் டாலர்கள் வரை வெளிநாட்டு கடனில் மூழ்கியுள்ளன. ரோமில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கிற யூபிலிக்கு ஆயத்தமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகெங்கிலும் உள்ள ஏழ்மையான நாடுகளின் கடன் நெருக்கடிக்கு தீர்வு காண நிபுணர்கள் மற்றும் நிதி அமைச்சர்களை ஜூன் மாதம் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ஏழ்மையில் வாடும் இத்தகைய நாடுகளிடம் கடன் தொகையை திரும்ப கேட்பது சரியானது அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். கடன் நிதி சுழற்சியை உடைக்க மக்களின் ஒற்றுமை மற்றும் ஒரு பன்னாட்டு வரைமுறையை உருவாக்குவது இங்கு அவசியமாகிறது. பிரச்சனையின் உலகளாவிய தன்மை, அதன் பொருளாதார, நிதி மற்றும் சமூக தாக்கங்களையும் இது கணக்கில் எடுத்துக் கொள்கிறது. சில ஆப்பிரிக்க ஆயர்கள் ஜூலையில் நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். அதில் அவர்கள் திருத்தந்தை அவர்களோடு தாங்களும் இணைந்து கடன்களை மன்னித்து தள்ளுபடி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களின் அறிக்கையில் ஐநா, சர்வதேச நாணய நிதியம், G20 மற்றும் G7 ஆகியவற்றில் உறுப்பினர்களாக இருக்கும் நாடுகளை ஏற்கனவே உள்ள கடன்களை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பிற ஆப்பிரிக்க மத தலைவர்களும் ஜூலை மாதம் நடந்த கூட்டத்தில் இந்த ஆயர்களுடன் கலந்து கொண்டனர். 2024ஆம் ஆண்டில் மட்டும் ஆப்பிரிக்க கண்டம் தனது பொது கடனை அடைக்க 90 பில்லியன் டாலர்களை செலவிடவிருக்கிறது. இங்கு ஆப்பிரிக்க நாடுகள் தங்கள் கடன்களை செலுத்த வேண்டும் அல்லது குறைந்தபட்ச அத்தியாவசிய சேவைகளை தன் குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலைக்கு இடையே தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது போன்றதொரு முறையீடு செய்வது இது முதல் முறை அல்ல. 2ஆம் ஜான் பால் அவர்களின் திருப்பிட தலைமையின் கீழ் நடைபெற்ற 2000ஆம் ஆண்டு யூபிலியின் போது வளரும் நாடுகளின் வெளிநாட்டு கடனை தணிக்க சர்வதேச நிதி நிறுவனங்கள் 130 பில்லியன் டாலர்களை வழங்கின என்பது குறிப்பிடத்தக்கது.